டயர் நம்மள சின்ன கொஞ்சம் அப்படி கோளாறாக்கி விட்டுருச்சு. நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இது ட்ரிப்புக்கு வந்ததில் நாள் 2. இதில் லூப்பில் லைஃப்லேயும் கண்டினியூ தான் ஆகுது. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு சின்ன நடையை போட்டால் தான் எல்லாமே நல்லா வரும் அப்படின்னாங்க. அதனால் ஒரு வாக்கிங்கை போட்டு அங்கே போய் சும்மா இல்லாமல் குதிச்சு ஓடி வீடியோ எடுத்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நேராக நம்ம இடத்துக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை நவுத்திட்டு சரி கொஞ்ச நேரம் ஊர் சுற்ற போவோமே அப்படின்னு கொஞ்சம் ஊர் சுற்றல போகலான்னு காண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஊர் சுற்றினா வேற எங்கேயும் இல்லை, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதில் போய் மாத்திரை வாங்க போயிட்டோம். அங்கே போய் மெயின் ரோட்டில் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போட்டு விட்டு ரிட்டன் நம்ம நேராக ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. போன உடனே முதல் வேலையாக தம்முன்னு குதியலை போட்டு நேராக ஸ்விம்மிங் பூலில் கால் நினச்சிட்டு இருந்தேன். நினச்சிட்டே இருக்கும்போது அங்கே ஏதோ பறந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா இளையராஜா பாட்டில் வர மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் பறந்துட்டு இருந்துச்சு. நல்லா பார்த்துட்டு ஜாலியாக இருந்தேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நீ கொஞ்சம் நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. ஸ்விம்மிங் வேறு லெவலாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த வாட்டி நமக்கு வாத்தியாராக இருக்கிறது நம்ம அண்ணன் தான், நல்லா கற்றுக் கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் லஞ்ச் டைமில் போயிட்டு ஒரு ஃப்ரேம் ஃபஸ்ட்டு வந்து நான் உட்காரலான்னு பிளான் பண்ணுறேன். அங்கே ஒருத்தர் என் சீட்டை எடுத்து உட்காந்துட்டாப்புல. என்ன பண்ணுறது, என்ன குமார் நியாயமா அது? சரி இன்னையோட ட்ரிப்பு முடியுது அப்படிங்கிறோன்னே டைம் நிறையா இருக்குன்னு பார்த்தா லஞ்ச் டைமே வந்துருச்சு. லஞ்ச் ஒரு வழியாக அடித்து முடிச்சு விட்டு இன்றைக்கி என்ன பண்ணணும், வேறு எதுவும் இல்லை, பேகுகளை பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய தவறு வந்துருச்சு. சரி கிளம்பலான்னு போய் காடி எடுத்து போய் பார்த்தா பயங்கரமான ஒரு சாக்கு, காடியில் காற்று இல்லை. நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்த்து சரி பஞ்சராவது போடும் அப்படின்னு பிளான் பண்ணி பார்த்தா பஞ்சர் போடுறதுக்கு எங்கிட்ட ஸ்டெப்னி கூட எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டோம், ஒரு ராஜதந்திரம் போட்டு பம்பை எடுத்துகிட்டு வந்து நல்லா வரட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி காத்தடிச்ச கையோடு போயிட்டு நம்ம என்னென்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு நேராக நம்ம மெயினுக்கு போய் பார்த்தா அண்ணன் வரட்ட டயரை கட்டினாப்புல பஞ்சராக தான் இருக்குன்னு நினச்சாரு. எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தம்பி பஞ்சர்லாம் இல்லை, இது இருக்கிறான் பார்த்தியா, இவன் உடச்சிட்டாங்கப்பா அப்படின்ட்டாங்க. எது இன்னொரு சாக்கு, இத்தனோடு பொருளால் இவ்வளோ பெரிய சம்பவம் ஆகி போச்சு இந்த அடையில் அடிச்சுட்டு சரி ஓகே முடிச்சுட்டு கிளம்பும்போது பார்த்தா சல்லுன்னு ஒரு மான் போச்சு. அவன் பேர் தான் சல்மான். ஒரு வழியாக ரிட்டன் டு கோயம்புத்தூர் ரூட்டை பிடிச்சி காடியை எடுத்துகிட்டு நேராக வந்து போகிற வழியில் ஒரு அருமையான பிளாக் காஃபி அதை போட்டு கிளம்பலான்னு பார்த்தா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். மாட்டி கடைசியில் நஞ்சு வீட்டுக்கு போயிட்டேன். இன்றைக்கி தான் அதோட நாள் முடிஞ்சு.